வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஆனால் அடுத்தவர்களுடைய பணத்தை ஆசைப்பட்டாலும் கூட நமக்கும் நஷ்டம் ஏற்படும் என்பதற்கு ஒரு கதையின் மூலமாக நாம் அதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஏழை பிச்சைக்காரன் ஒருவன் நாள்தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று தன் வறுமையை தீர்த்து அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டே இருப்பான். இப்படியே பல நாட்கள் கடந்தன. அவன் மீது சிவபெருமான் இரக்கம் கொண்டார். தனது மகன் பிள்ளையாரிடம் இவனுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்க அருள் செய் என்று கூறினார். சரி, 1 வாரத்தில் எப்படியும் கிடைக்கச் செய்கிறேன் என்று சொன்னார் பிள்ளையார். அப்போது கோயிலில் உலாவிக் கொண்டிருந்த பெரும் செல்வனான கருமி ஒருவன் கடவுளர் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டான். அந்த பிச்சைக்காரனுக்கு கிடைக்கும் 1,00,000 ரூபாயை எப்படியும் அவனிடமிருந்து தான் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டான். பிறகு பிச்சைக்காரனிடம் சென்ற அவன், இந்த 1 வாரத்தில் உனக்கு என்ன கிடைத்தாலும் எனக்கே தருவதாக ஒப்புக்கொள். நான் உனக்கு இப்பொழுதே 10 ரூபாய் தருகின்றேன். பிறகு பேச்சு மாறக்கூடாது என்று இனிமையாக பேசினான். அதை கேட்ட பிச்சைக்காரனோ, எச்சில் கையால் காக்கை கூட ஓட்டாத கருமி இவன் எனக்கு 10 ரூபாய் தருகிறான் என்றால் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று மறுத்தான். ஆனால் கருமியோ விடவில்லை. தொகையை ஏற்றிச் சொல்லிக்கொண்டே வந்தான். பிச்சைக்காரனோ மறுத்து கொண்டே வந்தான். சரி, 50,000 தருகிறேன், வாங்கிக்கொள் என்றான் கருமி. பெரும் தொகையான அதை மறுக்க இயலாமல் ஏற்றுக்கொண்டான் பிச்சைக்காரன். 1 வாரம் கழிந்தது. 1,00,000 ரூபாய் கிடைக்கும் நாள் என்கிற மகிழ்ச்சியில் பிச்சைக்காரனை அழைத்து கொண்டு சிவன் கோயிலுக்கு புறப்பட்டான் அந்த கருமி. கோயில் கதவில் காதை வைத்துக்கொண்டு சிவபெருமானும் பிள்ளையாரும் உள்ளே என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உற்று கேட்டுக்கொண்டான். மகனே, அந்த பிச்சைக்காரனுக்கு 1,00,000 ரூபாய் தரச் சொன்னேன். கெடு இன்றோடு முடிகின்றதே, தந்துவிட்டாயா என்று கேட்டார் சிவபெருமான். ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த கருமிக்கு மகிழ்ச்சியோ தாங்க முடியவில்லை. ஒரே வாரத்தில் 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் லாபம் என்று நினைத்து மகிழ்ச்சியில் மனம் துள்ளி குதித்தான். பிள்ளையாரோ, தந்தையே, கருமி ஒருவனிடமிருந்து ஏற்கனவே அவனுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கச் செய்துவிட்டேன். நீ மீதி தொகைக்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான் சிவபெருமான். நாம் பேசுவதை ஒட்டு கேட்டுக்கொண்டு இருக்கும் அதே கருமிதான் மீதி 50,000த்தையும் அவனுக்கு தர வேண்டும். அப்படி தராவிட்டால் கோயில் கதவோடு ஒட்டி கொண்டிருக்கும் அவன் காது அந்த தொகையை பிச்சைக்காரனுக்கு கொடுத்த பின்னால்தான் எடுக்க வேண்டி வரும் என்றார் பிள்ளையார். அதிர்ச்சியடைந்த கருமியோ அங்கிருந்து ஓடிவிட முயற்சி செய்தான். ஆனால் கதவோடு கதவாக அவன் காது ஒட்டி கொண்டிருந்ததால் அவனால் அந்த இடத்தை விட்டு கூட அசைய முடியவில்லை. அருகில் இருந்த பிச்சைக்காரனிடம் வீட்டிற்கு சென்று தன் மகனை அழைத்து வரச் சொன்னான். மகன் வந்ததும் அவனிடம் பிச்சைக்காரனுக்கு 50,000 ரூபாய் தரச் சொன்னான். ரூபாயை அவன் பெற்றுக்கொண்டதும் அந்த கருமியின் காது விடுபட்டது. பார்த்தீர்களா, பேராசை எத்தகைய நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டது. ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு கதையுடன் நாம் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.